வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு தகுதி ஆனவர்கள், தகுதி அற்றவர்கள் பற்றி தான் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. சலுகையை பெறுவதற்கு சரியான குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் விவரங்களை வழங்கியிருப்பது அவசியமான நிபந்தனையாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியர்கள் போன்ற குறிப்பிட்ட பிரிவினர் இந்த பயனை பெற தகுதியுள்ளவர்களாக கருதப்படுவர். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தவர்கள் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட எடைக்கு அதிகமான நகை அடமானம் வைத்தவர்கள் திட்டத்தின் கீழ் வரவே மாட்டார்கள். இந்த புதிய நடைமுறைகளை எப்பொழுது அமலுக்கு வரும் என்று யார் யாருக்கு வரும் என்று கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் குறித்து விரிவான வழிகாட்டுதலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், 40 கிராம் 5 சவரன் கரெக்டாக 5 சவரனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. மொத்த எடை 5 சவரனுக்கு மேலே, அதாவது 40 கிராமுக்கு மேலே 1 கிராம் இருந்தால் கூட அதில் தள்ளுபடி உங்களுக்கு நிராகரிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தள்ளுபடியை உறுதி செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான திறவுகோல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நகைக்கடன் வாங்கும் பொழுது நீங்கள் 2 விவரங்களை சரியாக வழங்கியிருக்கணும். ஆவணங்கள் வழங்கப்படாவிட்டால், தவறாக வழங்கப்பட்டிருந்தாலும் அல்லது வேறு ஒருவரின் குடும்ப அட்டையை மாற்றி கொடுத்திருந்தாலும் தள்ளுபடி அப்படின்றது நிராகரிப்பு. குடும்ப அட்டை மற்றும் ஆதார் இது ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்றாங்க. இந்த 3 பிரிவினர்களுக்கு தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள், தற்போது வரை செல்லுபடியாகும் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கு தள்ளுபடி உடனடியாக கொடுக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த தள்ளுபடியை உறுதி செய்யும் ஆவணங்கள், யாருக்கு தள்ளுபடி இல்லை, யாருக்கு தள்ளுபடி உண்டு, தகுதியற்றவர்கள் யார், தகுதியானவர்கள் யார் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தள்ளுபடி இல்லை அப்படின்னா அனைத்து அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர்கள், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள், நகைக்கடன் தொகையை முழுமையாக ஏற்கனவே செலுத்தியவர்கள், போலி நகை வைத்திருப்பவர்களுக்கு தள்ளுபடி எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நிராகரிப்பு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல நான் சொல்லிடுறேன், 40 கிராம் தாங்க மெயின், பேசிக்காகவே 40 கிராம். 40 கிராமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தள்ளுபடி கிடையாது. சரியான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொடுத்தவர்கள் தள்ளுபடி பெறலாம். ஓய்வூதியர்கள், சாமானியர்கள் தள்ளுபடி பெறலாம். நிலுவையில் உள்ள உண்மையான நகைக்கடன், ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்குறப்போ முழுமையாக செலுத்தியவர்கள், போலி நகைகள் வைத்திருப்பவர்களுக்கு நிலுவையிலேயே இந்த நகைக்கடன் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த வங்கிகளில் இந்த தள்ளுபடி அப்படின்றது பொருந்தும்? கூட்டுறவு வங்கிகள், இந்தியன் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி. ஸோ இந்த வங்கிகளில் தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாம் மக்களே. ஸோ என்னென்ன ரேஷன் கார்டு நகைக்கடன் வாங்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பது, ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு எண்ணை தவறுதலாக வங்கியில் பதிவு செய்திருப்பது, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறுதலாக வழங்கியவர்கள், வேறு ஒருவரின் ரேஷன் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு கடன் பெற்றிருப்பது, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போகவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. தமிழக அரசு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறைகளில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தது போலவே நகைக்கடன் தள்ளுபடியும் தமிழக அரசு கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியுதுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.